Hello students. Today வந்து நம்ம 7th standard 7th lessonல second exercise அதாவது அது வந்து proportion அந்த பார்ட்டோட remembering points என்னென்ன அப்படிங்கிறது பார்க்க போறோம். அதுல வந்து மெயினா நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ரெண்டு பாயிண்ட்ஸ் தான். ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து terms of proportion cross product rule. அது என்னன்னா each quantity of a proportion is called as a term or proportional அப்படின்னு சொல்லாங்க. இந்த proportion is எப்படி இருக்குன்னா A is to B as C is to D. ஓகேவா? அதாவது இந்த ஃபஸ்ட்டு தேர்டு என்ன, இந்த ஃபஸ்ட்டு ஃபோர்த்து என்னென்னு நம்ம சொல்லுவோம்னா எக்ஸ்ட்ரீம் ஆர் எக்ஸ்ட்ரீம் டேர்ம்ஸ்ன்னு சொல்லுவோம். அதே வந்து இந்த செகண்டு ஃபோர்த்து என்னென்னு நம்ம சொல்லுவோம்னா மீன்ஸ் ஆர் மீன் டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் A divided by B equal to C divided by D. இது எப்படி எழுதுனா, இது எப்படி கன்வெர்ட் ஆகுனா A into D equal to B into C அப்படிங்கிறதா. இதுதான் வந்து கிராஸ் ப்ராடக்ட் ரூல். ஓகேவா? ஸோ ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸ். அதாவது இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணி வரக்கூடிய வேல்யூவும் இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணக்கூடிய வர வேல்யூவும் ஈக்குவலாக தான் இருக்கும். இதுதான் வந்து கிராஸ் ப்ராடக்ட் ரூல். அப்படியே ஈக்குவலாக இல்லாட்டி அது கிராஸ் ப்ராடக்ட் ரூலில் அப்ளை ஆகலை அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு கண்டினியூடு ப்ரொபோர்ஷன். கண்டினியூடு ப்ரொபோர்ஷனில் வந்து த்ரீ இதுதான் குவான்டிட்டிஸ் தான் இருக்கும். ஸோ ஓகேவா? 3 quantities அதாவது A, B, C are said to be in the continued proportion if A is to B as B is to C. அதாவது B இங்கே இருக்கு, இங்கே இருக்கு, ரெண்டுக்கும் காமனாக இருக்கு. That is called A divided by B equal to B divided by C. அது எப்படி எழுதலாம்? இப்படியும் எழுதலாம். B squared, B ரெண்டு தடவை இருக்கா, B squared equal to AC அப்படின்னு எழுதலாம். அதுவும் ஒன்று தான். இதுதான் வந்து continued proportion. ஸோ ப்ரொபோர்ஷனில் நம்ம ஜென்ரலாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இந்த ரெண்டு பாயிண்ட்ஸ் தான். இந்த ரெண்டு பாயிண்ட்ஸை பேஸ் பண்ணி தான் நாம் வரப்போகிற சம்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம், எக்ஸசைஸ் சம்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். ஓகே, தேங்க்யூ.